Taste the Daily. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் தனி செயலாளராக பிரதீப் யாதவ் IAS நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த செப்டம்பர் 29 இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றார். இந்நிலையில் துணை முதல்வரின் தனி செயலாளர் யார் என்று கேள்வி எழுந்தது. இது குறித்து நமது மின்னம்பலத்தில் துணை முதல்வரின் செயலாளர் பிரதீப் யாதவா அமுதாவா கோட்டை ரேஸ் என்ற தலைப்பில் கடந்த 30 வெளியிட்ட செய்தியில் விளையாட்டுத்துறை செயலாளராக இருக்கும் அதுல்யா மிஸ்ராவை துணை முதல்வரின் செயலாளராக நியமிக்க முதல்வருக்கு விருப்பமில்லை. அதே நேரம் பிரதீப் யாதவ் பெயர்தான் துணை முதல்வரின் செயலாளர் பதவிக்கு தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது. முதல்வருக்கு நெருக்கமான சில அதிகாரிகள் திடீரென முன்னாள் உள்துறை செயலாளரும் இப்போதைய பேரிடர் மேலாண்மை துறை செயலாளருமான அமுதாவை துணை முதல்வரின் செயலாளராக தீவிரமாக முயற்சி செய்து வருகிறார்கள் என்று குறிப்பிட்டிருந்தோம். இந்த நிலையில் பிரதீப் யாதவை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் தனி செயலாளராக நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள பிரதீப் யாதவ் யார் என்பதை விரிவாக பார்க்கலாம். பிரதீப் யாதவ் உத்தரப்பிரதேச மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டவர். டெல்லி IITயில் மேனேஜ்மெண்ட் மற்றும் சிஸ்டம்ஸ் துறையில் முதுகலை பட்டம் பெற்றவர். லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் நிறுவனத்தில் பொது மேலாண்மை மற்றும் நிர்வாகத்தில் முதுகலை பட்டம் பெற்றார். 1992 தமிழ்நாடு IAS பேட்ச் அதிகாரியானார். இவரும் IAS அதிகாரியான தர்மேந்திர பிரதாப் யாதவும் சகலை, அதாவது இருவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த அக்கா தங்கையை திருமணம் செய்து கொண்டவர்கள். இவரும் தற்போது தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழக தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பிரதீப் யாதவ் திண்டுக்கல் மாவட்டத்தில் தனது பணியை தொடங்கினார். வட ஆற்காடு மாவட்டத்தில் துணை ஆட்சியராக பணியாற்றினார். 2005 தாய்லாந்து சென்ற பிரதீப் யாதவ் மனிதவள மேம்பாடு குறித்து பயிற்சி பெற்றார். மூக்க அழகிரி மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சராக இருந்தபோது அவரது தனி செயலாளராக பிரதீப் யாதவ் இருந்தார். 2014 முதல் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் பணியாற்றி வரும் பிரதீப் யாதவ் அதிமுக ஆட்சி காலத்தில் பள்ளி கல்வித்துறையில் முதன்மை செயலாளராக நியமிக்கப்பட்டார். இவர் பள்ளி கல்வித்துறை செயலாளராக இருந்தபோதுதான் 5 மற்றும் 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்று தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டது. இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியதால் அது கைவிடப்பட்டது. 2018 டெல்டா மாவட்டங்களை கஜா புயல் புரட்டி எடுத்தபோது தஞ்சை மாவட்ட பேரிடர் சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டு களத்தில் இறங்கி செயல்பட்டார். தொடர்ந்து கைத்தறி மற்றும் காதித்துறையின் முதன்மை செயலாளராக மாற்றப்பட்டார். அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி மின்சாரத்துறையை வகித்தபோது பிரதீப் யாதவுக்கு மின்சாரம் மற்றும் மின் பகிர்மான கழகத்தின் நிர்வாக இயக்குநராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டது. அப்போது பிரதீப் யாதவ் உடனடியாக பதவி ஏற்காமல் இருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. மின் வாரியத்துக்கு மின்சார விநியோகம் செய்த தனியார் நிறுவனங்களுக்கு உரிய பணம் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அப்போது இந்த பொறுப்பை ஏற்றால் சிக்கலாகி விடுமோ என்ற எண்ணத்தில் பிரதீப் யாதவ் பதவி ஏற்கவில்லை என்று சொல்லப்பட்டது. 2022 டிசம்பர் மாதம் 8 IAS அதிகாரிகளுக்கு தலைமைச் செயலாளர் அந்தஸ்து வழங்கி கூடுதல் தலைமை செயலாளராக பதவி உயர்வு அளித்து அப்போதைய தலைமை செயலாளர் இறையன்பு உத்தரவிட்டார். அதில் ஒருவராக பிரதீப் யாதவ் இருந்தார். 2022 ஜூன் மாதம் நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை செயலாளராக நியமிக்கப்பட்டு செயல்பட்டு வந்தார். 2023 இவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. கல்வித்துறை சார்ந்த பணபலன் கோரி நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த ஞானப்பிரகாசம் தொடர்ந்த வழக்கில் மெத்தனமாக செயல்பட்டதாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கண்டனம் தெரிவித்தது. நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற பல முறை வாய்ப்புகள் வழங்கியும் அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றவில்லை. நீதிமன்ற உத்தரவை மதிக்காத ஒரு அதிகாரியையாவது சிறைக்கு அனுப்பினால்தான் சரியாக இருக்கும். மக்கள் வரி பணத்தில் சம்பளம் பெற்றுக்கொண்டு அதற்கு எதிரான நடவடிக்கைகளில் அதிகாரிகள் ஈடுபடுவதை ஏற்க முடியாது என்று தெரிவித்த நீதிமன்றம் மூத்த IAS அதிகாரி பிரதீப் யாதவ் உள்ளிட்ட 2 அதிகாரிகளுக்கு சிறை தண்டனை விதித்தது. பின்னர் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்ததால் இந்த உத்தரவு நிறுத்தி வைக்கப்பட்டது. வருவாய்த்துறை, தொழில்துறை, கிராமப்புற மேலாண்மை, நில வருவாய் மேலாண்மை, சமூக நீதி மற்றும் மனிதவள மேம்பாடு,
நிதித்துறை, சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் மேலாண்மை இயக்குனர், மின்சாரம் மற்றும் மின் பகிர்மான கழகத்தின் நிர்வாக இயக்குனர், நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை, உணவுத்துறை செயலாளர் என பல்வேறு துறைகளில் பணியாற்றியுள்ளார். தற்போது உயர்கல்வித்துறை செயலாளராக பணியாற்றி வந்த பிரதீப் யாதவ் துணை முதல்வர் உதயநிதியின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். 2016 சட்டமன்ற தேர்தலில் திமுக மிகப்பெரிய வெற்றி பெறும் என்ற எதிர்பார்ப்பு நிலவியது. தேர்தல் முடிவுகளுக்கு முன்பே கலைஞர் முதல்வரானால் யார் செயலாளர் என்ற விவாதத்தில் பிரதீப் யாதவ் பெயர் முதலிடத்தில் இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் திமுக 100 இடங்களில் வெற்றி பெற்று பலமான எதிர்க்கட்சியாகவே அமர முடிந்தது. தாத்தாவுக்கு செயலாளராக ஆலோசிக்கப்பட்டவர் இன்று பேரனுக்கு தனி செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.